இப்ப அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் நம்ம அம்மா எப்படின்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அபிஷேகங்கள் நடக்கும்பொழுது கொஞ்சம் கோவம் ஆயிட்டேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பயங்கர கோபம். அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரியல, உள்ள ஒரு இடத்துக்காக வாங்கிச்சு. அது உங்களுக்கு சிலரேது தெரிஞ்சுக்கும், பலருக்கு தெரியாது. அபிஷேகங்கள் நடக்கும்பொழுது அதுக்கு தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அம்மா சூழல் போற மாதிரி போய் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருந்தாங்க. அப்படி தெரிஞ்சுட்டு நான் உள்ள வரேன், சுவாமி சொன்னாங்க, நீங்க யாரெல்லாம் அடிச்சிருக்கீங்களோ அவங்களாம் பெரிய வாக்கிய வரி. ஆமா, குருக்கள் வந்து அடிக்கும் பொழுது அது பெரிய சக்தின்னு அவங்களுக்கு வாக்கியம் அவங்களாம் இருந்தாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காய்க்குன்னா அது இன்னும் பெரிய பாக்கியம். அவ்வளவுதான், சின்னாலே உங்களுக்கு மூச்சு எங்கிருந்தாலும் கோயில் அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு, உங்களுக்கு எல்லாம் கொண்டாடுறதை பத்தி என்ன தெரிய போகுது. இருந்தாலும் நீங்க எல்லாருமே இன்னும் செழிப்புகளோட வாழணும்னு என்னோட ஆசை. நான் செழிப்புகளோட வாழ்றதை காட்டிலும் நீங்கள் வாழ்றதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அம்மா வந்து கண்டிஷன் பண்ணுவா, குழந்தைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், திட்டுவா, அடிப்பா. சாமி சொன்ன மாதிரி கதையில உங்களை இந்த வழியில போங்க அந்த வழியில போங்க, எவ்வளவு டென்ஷன். நீங்க எப்படிதான் வாழணும், என்ன மாதிரி சூழ்நிலைகளை வாழணும். நீங்க நமக்கு வந்து நிறைய பேர் வந்து நீங்க வர முடியாத சூழ்நிலைன்னா அவங்க கோவில்ல வேளாபிஷேகம் பள்ளிக்கூட நிறைய பேர் போயிருக்கீங்க, வேளாபிஷேகத்தை பரிசு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கு. ஆனா நீ பாடத்தோடு எடுத்த உங்க எல்லாரையுமே நான் வாழ்த்தணும்னு சொல்றதாகவும் நான் உங்களை முழுமையாக ஆசிரியர்கிறேன்னு தான் சொல்ல முடியும். என் பிரமாண்டமா இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. நம்ம சுத்தி வரும்பொழுது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இதே போல நம்ம திருவிழாவை நீங்க கோலாகலமா நடத்தணும். அக்னி சக்தியை வந்துட்டு சும்மா அப்படி விட்டுற முடியாது. அந்த அக்னி சக்தியை நீங்க எடுத்து வரும் பொழுதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொண்டாட்டம். அதுதான் இருக்கு ஒவ்வொருத்தருமான. இப்பவே காப்பிடாத நிறைய பேர் இருக்கீங்க. அடுத்து இருக்கு உங்களோட பிரச்சனைகளை வந்து அப்ப நான் வச்சுக்கிறேன், சேர்த்து வச்சு நான் வெட்டி முதல்ல உங்களோட பரிசு வாங்கிக்கிறேன். நிறைய பேர் குற்றம் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. நஷ்டங்கள் கஷ்டங்களை நீங்க ஏற்றுக்கோங்க. அது வந்து நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். நம்ம கோவில்ல வந்துட்டு திருவிழா அப்படிங்கும் பொழுது பாத்தீங்கன்னா பால்குடம் இன்னும் நீங்க 300-400 பால்குடம் எடுக்கக்கூடியவங்க இன்னைக்கு சும்மா உட்கார்ந்துருக்கீங்க. உங்க மேல வந்துட்டு அவ்வளவு கோபம் வருத்தம் இருக்கிறதான் செய்து திருவிழால இந்த ஒரு வருஷத்துல இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா நிறைய இங்க இருக்கிற உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் நினைச்சது கூட நீங்க யாரும் இல்ல, பக்தியில கோழியா இருக்கீங்க. கோழியா இருக்கிறவங்களை பாத்துக்கலாம். சுவாமி சொன்ன நீங்க எங்க போனாலும் கடைசி தாய்கள் வந்துதான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. திருவிழாவுக்கு நீங்க தவறு பண்ண மாட்டீங்க நான் நம்புறேன். திருவிழாவுக்கு இன்னும் பிரமாண்டமா இருக்கணும். ரெண்டாவது ரொம்ப தப்பு பண்ணீங்க. காவல்துறை கூட சொன்னாங்க எவ்வளவு மக்கள் எப்படி வர்றீங்க, ஆனா நீங்க வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி வந்தா கெட்டா இருக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னாங்க. கேட்டீங்களான்னு தெரியல, சொன்னாங்களா இல்லையா? ஆனா ஏன் இந்த தப்பு பண்றீங்க, ஏன் இப்படி கூடத்துல போறீங்க? பால்குடம் சுமக்காத உங்களோட வாழ்க்கை பாவமான வாழ்க்கை. பாளையத்துக்காரிக்கு பால் சுமக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா? உங்க குடும்ப பாலத்தை சுமக்கணும், உங்க குடும்பத்தை சுமக்கணும், உங்க வாரிசுகளை காப்பாற்றி சுமக்கணும், கடனை சுமக்கணும், எதிர்காலத்தை எல்லாம் நல்ல வழிக்கு கொண்டு போகணும், அந்த சுமைகளை சுமக்கணும். ஆனா உங்களுக்கு பால் கடமை வைக்கிறது சுமை மறுபடி இருக்கட்டும். அவங்க கோவமா நான் சொல்லியிருக்கேன், இதோட தண்ணி நீங்க அனுப்பிச்சு ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு கிளிப்பிள்ளைக்கு பேசினா நான் பேசியிருக்கேன். அம்மா எனக்கு அபிஷேகத்திலையும் கோபம், ரொம்ப கோபம், பயங்கர கோபம். அப்படிலாம் இருக்கவே கூடாது. தப்பு வந்து பண்றீங்க, அந்த தப்புக்கு பின்னாடி தண்ணி எனக்கு வச்சுக்கோங்க. ஒரே விஷயம் சொல்றேங்க, பவானியை மிஞ்சியது உலகத்துல ஒண்ணும் இல்லை. இங்க கூட்டிட்டு இருக்கும்போது நீ 1000 சாமியாரை கூப்பிடுவோ, 1000 தேவத்தை கூப்பிடுவோ, அதுல விளைவுகளை நீ அனுப்பிச்சுக்கோ. என் மேல பழி சொல்லாத. ஒரு மனதோட நீங்க பவானி மாலை நேசிக்கும் பொழுதுதான் அந்த அர்த்தமும் அடையாளமும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க. தப்பு மாத்திக்கோங்க, அடுத்த தப்புகள் வராம. திருவிழாவுக்கு வந்துட்டு திருவிழாலாம் இல்ல, வரும் செவ்வாய்க்கே அடுத்த செவ்வாய் கால் நட்டோம், காப்பு கட்டுறோம். ரொம்ப கொண்டாட்டமாக ரொம்ப சந்தோஷமாக நீங்க எல்லாருமே காப்பு கையில கட்டியிருக்கணும். எந்த கோவிலுக்கு என்ன ஆத்தா கோவிலுக்கு, எந்த கோவிலுக்கு என்ன ஆத்தா கோவிலுக்கு. உங்களுக்காக அம்மா விரதம் இருந்திருக்கேன், எனர்ஜி கொஞ்சம் கூட குறையல. காலையில் அந்த கிரீன் டீ குடிச்சேன், அந்த கிரீன் டீயோட உட்கார்ந்துட்டு இருக்கேன். எத்தனை பேர் பாக்குறீங்க? யாருக்காக இந்த விரதம்? சத்தியமா சாட்சியோட சொல்றேன், என் பால் குடம் என் தீர்த்த குடம் எனக்காக சொன்ன உங்களுக்கு என் விரதம் பழிக்கும். இது சத்தியம். நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் சாதனை நீங்கள் சுமந்த பால் குடத்துக்கும் நீங்கள் சுமந்த தீர்த்த குடத்துக்கும் அர்ப்பணம் பண்றேன், சமர்ப்பணம் பண்றேன். ஒவ்வொரு வயசான கிழவிகளும் தலையாடக்கூடிய
அளவுக்கு இப்படி போய் ஆடிட்டு இருக்கிற கிழமையை நீங்க தூக்கிட்டு வந்தீங்க. அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு. கூட்டங்கள் அதிகமாகவே இருந்தது. அப்படியே கொஞ்சம் இதாச்சு. அம்மாவை இன்னும் நீங்க உணரல, படிச்சிருந்து உட்கார்ந்து சொல்றது மாதிரி நீங்க நிறைய பேர் எவ்வளவு அனுபவம் அம்மா உங்களுக்கு கொடுத்தாலும் அது இன்னும் நீங்க சரியா உணர மாட்டீங்க. பவானி அம்மாள் அப்படின்னா பெரும் அதிசயம். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூஜை ஆக போகுது. பூஜை ஆக முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடணும். நான் வந்து சொல்றேன், கேட்டுக்கோங்க. அம்மா 8 நாள் விரதம் இருந்துட்டு இருக்கேன். 8 நாள் விரதம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்னமோ தெரியல, இந்த பவானி சோதி பார்க்கறது சோற பார்த்தா இப்பதான் ஆசையா வருது. விரதம் இருக்கும்போதுதான் அவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு மனசுக்குள்ள. இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் விரதம் இருந்துட்டு இருந்தேன். இந்த நேரத்துல யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. உங்க அம்மா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்க யாராவது சாப்பிடாம போனா எனக்கு மவுறு வலிக்கும்னு உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க, முட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு குரூப் சாப்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. எல்லாருமே இங்க வந்து சாமி கும்பிடுங்க. மனுஷன் காப்பி எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு நிறைய கொட்டி வைக்க சொல்றேன். இங்க வரைக்கும் வாங்க, அதை தாண்டி போகாதீங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. சுவாமிகிட்ட கேளுங்க, அலங்காரம் பண்ண கூப்பிட்டேன். உங்க ஆக்க உங்கள்தான் கூப்பிட்டு போங்க, அவன் முப்படி மாறிக்க அப்படின்னு வெளியில வந்துட்டாரு. நம்மளால முடியும் இல்லையா? உங்க ஸ்தானம் உள்ள சொன்ன சாமி கேளுங்க. உங்க ஸ்தானம் ரைசோட ஸ்தானம் இல்லை. நீங்க எல்லாரும் பயங்கர ட்ரைனிங்ல இருக்கீங்க. நான் எதுவும் செஞ்சுட்டு நாளைக்கு இவர் பண்ணது பிடிக்கல அப்படின்ட்டாங்கன்னா அது மட்டும் இல்ல, அம்மாவும் ஒத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க சொல்றது உங்களை அவங்களுக்கு பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் எனக்கு தான் தெரியும். நீங்க பாட்டு படிச்சீங்க, இந்த கொண்டாடத்தோட எல்லாரும் சாப்பிடணும். விளக்கு விஷயம் இருக்கிறவங்க அது எங்க குரூப் இருப்பாங்க. நீங்க நேற்று வந்து காப்பு கலட்டிடலாம். சரியா? நீங்க வந்துட்டு சாப்பிட்டு பாயசம் கொஞ்சமாவது வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. பாயசம் இல்லைன்னா வாயாதிங்க எடுத்துட்டு இருந்துங்க. ஏன்னா காப்பு இருக்கீங்க, பாயசம் வேணும் இல்லையா? அதனால பாயசம் சாப்பிட்டு காப்பை நம்ம வளாகத்துல கலக்கிடுங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா ரூல்ஸ் இருக்கு. வீட்டுக்கு போனீங்கன்னா சோறு பொங்கி குழம்பு வச்சு பூஜை பண்ணி சக்கரை பொங்கல் வச்சு பாயசம் போட்டு அதுக்கப்புறம் தான் காப்பு கலக்கணும். இங்க கழட்டிட்டீங்கன்னா அதுல மாலை போட்டுக்கலாம். காப்பை வந்து இங்கே கழட்டிட்டு போயிடுங்க. அதனால அம்மா நல்லா அடிக்கணும்னா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவனி நம்மளை சொல்லவே வேண்டாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயல கண்மலர் ஒருத்தங்க சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியும், நீங்க வெள்ளிக்கிழமை டோக்கன் ஒரு அம்பையில போடுறாங்க, கார்ல படத்துல போட வந்தாங்க. வந்து வீட்டுக்கு இருக்கிறத பார்த்துட்டு நீங்க டொனேஷன் 1,57,000 ரூபாய் எழுதாங்க. பாக்குறாங்க மக்களே, 7,400 57,000. அதுக்கடுத்து நீங்க 1,57,000 டொனேஷன் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வைரத்துல கண்மலர் இருக்காங்க. அவங்க ஐயா உங்களுக்கு தெரியும், அவங்க வைரத்துல கண்மலர் இருக்காங்க. ஆனா நீங்க கண்மலர் வைக்க போயிடாம என்ன சொன்னாங்க, கண்மலர் வைக்காம இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா. அப்போ உங்க மேல அவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நீங்க வேண்டாமா நிறைய இருக்கும் பொழுது அம்மா அப்படி ஒரு அழகா இருக்காங்க. சேலை அடிச்சுட்டே வேதனை சேலை தெரியாது, அந்த அளவுக்கு கூகுள் இருக்கும். அம்மா நல்லா வைக்கிறேன்னு எல்லாரும் வந்து திட்டத்துல வந்து சாமி கும்பிடலாம், மனுஷக்காக எடுத்து போகலாம். ஆனா என்னை மீறி உள்ள வராதிங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து வயசு 10 முடிச்சு 11 தொடங்குது. குருநாதர் சொல்லி தாண்டாதீங்க. மஞ்சக்காப்பு எங்க இருக்கும் அந்த இடத்துல நீங்க முக்கிய மோதி வராதிங்க. நீங்க நிதானமா அன்னைக்கு பால் கொடுத்து தப்பு பண்ணினீங்க, எப்படி இஷ்டம் இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாம எல்லாரும் அம்மா பக்கத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணுங்க, வெளியில இருந்து கூப்பிட்டு அழுவீங்க. இந்த இடத்துல எது நிக்காதீங்க. இந்த அம்மா உட்கார்ந்து இடத்துல நிறைய பேர் கால் நினைக்கீங்க, எல்லாம் பாவம். இந்த இடம் நீங்க வந்துட்டு தொட்டு வணங்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல நீங்க கால் நினைக்க சைடு இப்படி போகணும். எல்லாரும் அம்மா நல்லா சரி சுத்தமா வேண்டியது. மஞ்சள் கண்டிப்பாக எல்லாரும் கொஞ்சமாக எடுத்துட்டு போங்க. அந்த மகமாயதியோட மஞ்சள் எடுத்துட்டு போய் மகிழ்ச்சிகரமாக வேண்டுங்க. சரியா? இப்ப நீங்க பூஜை முடியும், பாதியை சாப்பிட போங்க. இடம் இல்லைன்னா இடம் பிரார்த்தனை பண்ணணும். யாராவது சாப்பிடாம போவீங்களா? சாப்பிடாம போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவு வழி நாங்க எனக்கு ஒரு நாள் வகுப்பு தாண்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாம் சாதி போனதுக்கு அப்புறம் நான் விளக்கு பூச்சி எல்லாம் பண்ணிட்டு நேற்று உங்களுக்காக ஒரு யாகம் பண்ண செய்வேன். பாத்தீங்கன்னா என் குரூப்ல போட்டுருக்கேன், ஒரு யாகம் பண்ணிட்டு இருந்தேன். திருமாங்கல்ய பிச்சைக்காக உங்களுக்காக. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க. நிறைய பேர் பழி வாங்குறாங்க, பெருமதி சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு மாடு பேச பழி வாங்கிடுவேன்னு ஏகப்பட்ட பேர் பழி வாங்குறாங்க. அந்த கோபம் அம்மாவுக்கு வரப்போ அதுல வந்து சாந்தம் இருக்கட்டும் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எதிரிகள் எல்லாத்தையுமே வேட்டையாடி வந்து சொன்னேன். அவள் சூர சம்பாரம் பண்ண கிளம்பினா உங்களுடைய எதிரிகளை அத்தனை அழிச்சிடுவான். இது சத்தியம். भवानी माता के भवानी माता के भवानी माता
நான் ஒண்ணு வச்சுட்டு வந்திருக்கிறேன். என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒண்ணு வச்சுதான் ஆகணும். சாம்பார் அம்மா வச்சுட்டு வந்திருக்கிறேன். அப்படி இருந்தா இப்படி இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. ஏன்னா உப்பு பார்க்க முடியாது, ஒண்ணு பார்க்க முடியாது. அம்மா பழைய போட்டிருக்கோம், அம்மா சாப்பாடு போட்டிருக்கோம். அதனால அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஊறுகாய் கொஞ்சமா வாங்கி சாப்பிடுங்க. புகையில வேண்டாம் ஒதுக்காதீங்க. வாங்கின புகையில கீழே போடாதீங்க. அப்படி போட்டுட்டீங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். குறையமாக ஊறுகாய் வாங்கி சாப்பிடணும். சரி.